வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் என்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம சான்றோர்கள் வளர்த்த தமிழ் என்ற பகுதியை பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். கிபி 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருமுனைப்பாடி நாட்டில் சனியூரில் வீரராகவன் என்பவருக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவருடைய மரபு வைணவ அந்தனர். வரபதி ஆட்கொண்டானால் ஆதரிக்கப்பெற்றவர் இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார். தன்னை பிறந்த இந்த வள்ளலை தன்னுடைய நூலில் அதிக இடங்களில் புகழ்ந்து பாடியிருக்காரு. வில்லிபுத்தூரைச் சேர்ந்த பெரியாழ்வார் மேல் கொண்ட பக்தியினால் இவருடைய தந்தையார் இவருக்கு இந்த பெயரை வச்சு அழைச்சிருக்காரு. ராமாயணம் போலவே பாரதமும் இந்திய முழுமையும் செல்வாக்கு பெற்று திகழ்கிறது. இது பாரதத்தை காலந்தோறும் பலரும் நூல்களை படைச்சிருக்காங்க. கிளைக்கதைகளும் தனி நூலாக பாடப்பட்டிருக்கு. வில்லி பாரதம் 10 பருவங்களையும் 4350 விருத்தப்பாக்களையும் கொண்டது. இந்த 10 பருவங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஆதி பருவம், சபா பருவம், ஆரண்ய பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், வீட்டும பருவம், துரோண பருவம், கன்னட பருவம், சல்லிய பருவம், சௌத்திக பருவம் என 10 பருவங்களை கொண்டது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். காஞ்சிபுரத்தில் ஆதி சைவ மரபில் பிறந்திருக்காரு. கவி ராட்சசர் என்ற பெயரால் புகழப்படுறாரு. வடமொழி நூலான சிவசங்கிருதை கச்சியப்பரால் கந்த புராணமாக படைக்கப்பட்டிருக்கு. 10436 பாக்கள் இதில் இருக்குது. இலங்கை தமிழரிடையே இந்த நூல் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்கிறது. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க இவர் பாடியதாக சொல்லியிருக்காங்க கந்தபுராணம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் முனைப்பாடியார். கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர். அருங்கலச்செப்பு என்னும் நீதி நூலை 222 வெண்பாக்களில் பாடியுள்ளார். பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே என்ற கருத்தை இந்த நூல் விளக்குகிறது. அதாவது அருங்கலச்செப்புன்ற நூல் இதை பற்றி சொல்லுது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய சான்றோர் புகழேந்தி புலவர். கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூரில் துளுவ வேளாளர் மரபில் பிறந்திருக்காரு. சந்திரன் ஸ்வர்கி என்ற சிற்றரசனால் ஆதரிக்கப்பெற்றவர் புகழேந்தி புலவர். வெண்பாவிற்கு புகழேந்தி என சிறப்பிக்கப்படுகிறார். பாரதத்தில் வரும் நலன் வரலாற்றை நலவெண்பா என்ற பெயரில் 425 வெண்பாக்களில் பாடியிருக்காரு புகழேந்தி புலவர்.